ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். எத்தனை பெட் சாங்ஷன் எம்எல் இருக்கு சார். கட்டணங்கள் கட்டிட்டு போறாங்கன்னா அரசு மருத்துவர்கள் அதனால பப்ளிக் இஷ்யூ நிறைய பப்ளிக்கும் பெரிய பிரச்சனை டாக்டர் பற்றாது. இப்போ கலைஞர் சொல்லிட்டாரு கடலூர் வந்து இங்கே வந்து காரணமே அதுக்காக தான். இங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய புகார்கள் வந்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் சண்டை வருது. அரசியல் கட்சிகள்லாம் நிறைய போராட்டம் முன்னெடுக்கிறாங்க. அதில் எல்லா கட்சிகளையும் கோரிக்கை பொதுமக்களுடைய கோரிக்கை இருந்து யாரும் வழி தந்துருக்கிறோம். இப்போ 100 பெட்டு இப்படிதான் இப்போ வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டா யாரையும் கீழே போட மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, கட்டணம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அளவுக்கு உரிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் எல்லாமே இருக்காங்க. அதில் எது வேக்கன்சி இருக்கு, எது உங்களுக்கு கமிட்டி வாங்கி 79 எத்தனை பேர் சார்? 29 சாங்ஷன் போஸ்ட் சார். இருக்கிறது இன் பொசிஷன் 26 சார். பட் 26 வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் சார். இடத்துல பாதி தாக்கம் இருக்க மாட்டாங்க. இந்த பேசுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். மீதி இடங்கள் மாதிரி இங்கே ஜென்ரல் சைட் மட்டும் கிடையாது சார். மகப்பேறு பிரிவு தனியாக இயங்குது சார். மகப்பேறு பிரிவில் 5 மகப்பேறு மருத்துவர்கள், 3 மயக்க மருத்துவர்கள் அதில் இருப்பாங்க சார். ரேடியாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் போயிடுவாங்க சார். ஸோ 26ல் அந்த 10 பேர் வந்து எங்கள் ஜென்ரல் சைட் வாக்கில் வரமாட்டாங்க சார். அதை தவிர கால நேரங்களில் எங்களுக்கு அவசர அறுவை சிகிச்சை வாரத்துக்கு 3 நாள் தியேட்டர் பண்ணுறோம் சார். பொது அறுவை சிகிச்சை அன்றைக்கி 3 டாக்டர் அங்கே இதுக்கு போயிடுவாங்க சார், தியேட்டருக்கு போயிடுவாங்க சார். மீதி 3 நாள் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை அவங்களும் தியேட்டருக்கு போயிடுவாங்க சார். அதனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஓபிக்கு 4 முதல் 5 மருத்துவர்கள். எவ்வளோ ஓபி பேசுகிறாங்க? 1300 சார் ஒரு நாளைக்கு சார். ஓபிக்கு 4 டாக்டர் தான் இருக்காங்க. இதனால லோக்கல் டாக்டர் எங்கள் வேலைக்கு வர்றது போல வயசுக்கு வெளியூர் போயிடுறாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு நிறைய வந்து டாக்டர் அடிச்சிடுறாங்க பப்ளிக்கு. அதனால இங்கே இருக்கக்கூடிய விருத்தாசத்தில் படித்த மருத்துவங்களே வெளியூர் போயிடுறாங்க. வெளியூர் போக அந்த மாதிரி மருத்துவங்களே வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? என்ன கவர்மெண்ட் என்ன செய்யலாம்? காய் வந்து இதை வந்து சாங்ஷன் பண்ணி சென்டர் வந்து 2 வருஷம் ஆச்சு சார். அந்த காய் சென்டருக்குன்னா 5 எக்ஸ்க்ளூசிவ் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு உண்டு சார். அதாவது ஃபேஸ் 1 காய் வந்து 32 ரூபா கொடுத்தாங்க சார் தமிழ்நாட்டில். 32 சென்டருக்கு 5 டாக்டர்ஸ் போஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. கடலூர்லாம் ஃபேஸ் 1 டாய் சார். நாங்களாம் ஃபேஸ் 2 டாய். நாங்கள் ஜெயங்கொண்டம், புதுப்பேட்டை. நாங்கள் ஃபேஸ் 2 டாய்க்கான போஸ்ட் சாங்ஷன் 5 வரணும் சார். இதை தவிர ரேடியாலஜிஸ்ட் வந்து 2018 சிடி ஸ்கேன் ஆரம்பித்தாங்க சார். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு இருக்க ஜென்ரல் போஸ்ட்டில் வந்த ரேடியாலஜிஸ்ட் தான் ரேடியாலஜி ஒர்க்கை பார்க்குறாங்க சார். அப்போ என்ன ஆகிடுச்சு, ரேடியாலஜிஸ்ட்டுக்குன்னு ஒரு டாக்டர் அதில் போயிடுறாங்க. இல்லை மொத்தத்தில் தேவை அந்த இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் படிங்கன்னா 54 மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் வரணும் சார். எங்களுக்கு ஒரு 10 வந்தாலே நாங்கள் வந்து இதை விட பெட்டராக மேனேஜ் பண்ணிட்டோம் சார். சரி சார் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் நம்ம 5 டாக்டருக்கு அனுமதிச்சிருக்க அரசு அது எப்படின்னா இங்கே ஃபேஸ் 1க்கு பண்ணிட்டாங்க சார். ஃபேஸ் 2 6 பண்ணலை சார். அதில் இது பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் 1 32க்கு
பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2 6ல் நாங்கள் ஜெயங்கொண்டம் உளுந்தூர்பேட்டை வருவோம் சார். அந்த இதில் பண்ணலன்னு சொன்னோம் சார். அது ஒரு 5 போஸ்ட். மற்றபடி வேறு பணியாளர்களில் வந்து சார் சுமித் கொடுத்துருக்காங்க சார். இந்த சுமித் சாங்ஷன் பண்ணது வந்து 187 பெட் ஸ்ட்ரெங்க் இருக்குது சார். இப்போ எங்கிட்ட சாங்ஷன் போஸ்டே 224 இருக்குது சார் பெட் ஸ்ட்ரெங்க்கு. இப்போ நாங்கள் புதுசாக வரை கொஞ்சம் 100 பெட் வார்டு திறக்க போகிறோம் சார். அதுக்கு கம்பேரிட்டிவாக அந்த சுமித் ஃபெசிலிட்டிஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் சார். அதுமாரி செவிலியர்களும் எங்கள்கிட்ட 54 போஸ்ட் தான் சார் இருக்காங்க. அதுவும் சாங்ஷன் வந்து ஃபார் அந்த 187 பெட் ஸ்ட்ரெங்க் சார். அந்த 224க்கே செவிலியர் சாங்ஷன் பண்ணலை சார். இப்போ அதனால் நாங்கள் எங்கள் இன்சூரன்ஸில் 12 பேர் சார் எல்லாமே எங்கள் இன்சூரன்ஸ் வருமானத்தில் நாங்கள் பே பண்ணி தான் ஹாஸ்பிட்டல். ஓகே. இப்போ கோவிட் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு மாவட்டத்தினுடைய இணை இயக்குனர் மருத்துவம் அவர்களோடு நேரடியாக ஒரு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையை பார்வையிட்டது. தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் குழுவோடு கலந்து கொண்டு மேற்படி மருத்துவமனை வளர்ச்சிக்கு சில ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். மேற்படி குழு இங்கிருந்த பொதுமக்களிடம் கருத்து கேட்டபோது தங்களுக்கு போதுமான படுக்கை வசதி இல்லாத காரணத்தினால் சில நேரங்களில் கீழே படுக்க வைக்கப்படுவதாகவும் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு வரவில்லை என்று தெரிவித்தார்கள். மேற்படி இது குறித்து இந்த மாவட்டத்தினுடைய இணை இயக்குனர் அவர்களும் இந்த மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவ அலுவலர் அவர்களும் குழு முன் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை சிலவற்றை குழுவுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு சுமித் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட மருத்துவர்களையும் அதுபோன்று அனுமதிக்கப்பட்ட செவிலியர்களையும் தாய் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட மருத்துவர்களையும் தேவையான செவிலியர்கள் பணியாளர்களையும் முழுவதுமாக தங்கள் மருத்துவமனைக்கு அனுமதி அளித்து மருத்துவ சேவை பணியாற்றுவது சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தை குழு முன் தெரிவித்திருக்கிறார்கள். குழு மேற்படி மருத்துவ அலுவலருடைய கருத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நாள் ஒன்றுக்கு 1300க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் வந்து செல்கின்ற 3 சட்டமன்ற தொகுதியில் வாழ்கின்ற சுமார் 9 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பொதுமக்களை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த மருத்துவத்துறையில் பணி செய்கின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலையை கருத்தில் கொண்டு துறையின் கூட்டம் சென்னையில் நடைபெற்ற போது மருத்துவத்துறை செயலாளர் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை இயக்குநர்களுக்கு மேற்படி லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவம் உள்ளிட்ட சுகாதார பணிகள் மேற்கொள்ள வேண்டிய சூழலில் இந்த மருத்துவமனை இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு அரசு உடனடியாக முக்கியத்துவம் தந்து மேற்படி மாவட்டத்தினுடைய இணை இயக்குநருடைய பரிந்துரையின் பேரிலும் மருத்துவ அலுவலர் அவர்கள் குழுவுக்கு அளித்திருக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் குழு அதை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்து முன்னுரிமை அடிப்படையில் மேற்படி மிக மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட விவசாய மக்கள் வாழ்கின்ற இப்பகுதிக்கு இந்த தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு குழு பரிந்துரை செய்கிறது. நம்முடைய இணை இயக்குநர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரை அணுகி சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையாக முறையிட்டு தமிழ்நாடு அரசு 100 படுக்கை வசதி கொண்டு கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனையை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இனி வரும் காலங்களில் பொதுமக்கள் யாரையும் விருத்தாச்சலத்திலிருந்து ரெஃபர் செய்து முண்டியம்பாக்கத்திற்கோ ஜிப்மருக்கோ கடலூருக்கோ அனுப்பாமல் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அத்தனை சிகிச்சைகளையும் இங்கேயே மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை இணை இயக்குநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கூட உத்தரவிடுகிறது. மேற்படி அந்த 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலை திறந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு துறை அமைச்சரை அணுகி இந்த மாவட்ட அமைச்சர்களை அணுகி மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நல்ல ஜெடி சார் தரலாம் இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட திறக்க சொல்லுங்கள். நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கட்டி முடிச்சு வச்சுட்டு கீழே பண்ணுறேன். பெரிய வழி வருவாங்க மயக்க வருவாங்க விரைவாக தரணும். இன்னும் 10 நிமிஷம் இருக்கும். ஆக்சிஜன் கார்டு சர்ஜரிஸ் வந்து தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ்களில் எங்கேயுமே பண்ணதில்லை சார். நாங்கள் போன வருஷத்தில் 27 ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணியிருக்கோம் சார். ராம்குமார் நம்ம உள்ளஞ்சாவடியில் வந்ததுலேருந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே பண்ணாமல் நாங்கள் பண்ணுறோம் சார்.
கடலூருக்கு அனுப்பிச்சு எம்ஆர்ஐ பண்ணி வரவழைக்கணும் சார். போகும்போது அது பாதி பேஷண்ட் அது கமிட்டி கஷ்டம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அந்த பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் ப்ராப்பராக மெயின்டென்லாம் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. குடிநீர் பிரச்சனை, குடிநீர் கழிவறைகள், டாய்லெட்ஸ் காட்டுறது க்ளீனாக இருக்க பெண்கள் டயாலிசிஸ் டெலிவரி ஆனதுக்கு டயாலிசிஸ் ரூம் வேண்டாம் வேண்டாம். இது